ஒடிசா மாநிலத்தின் சிற்பக்கலை அடையாளமாக கோனார்க் சூரிய கோயில் திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் சூரிய கோயிலின் சிறப்புகள் குறித்து நமது செய்தியாளர் வீரகுமார் வழங்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்தின் ஆன்மீக மற்றும் கட்டிடக்கலை அடையாளமாக திகழக்கூடிய கோனார்க் சூரிய கோவில்ல தான் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த கோவில் மக்களினுடைய வாழ்வியல் அடிப்படையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலினுடைய சிறப்புகளை தற்போது நாம் வரிசையாக பார்க்கலாம். இந்த கோவில் கிபி 13ஆம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற கங்க வம்சத்தை சேர்ந்த மன்னரான முதலாம் நரசிம்ம தேவனால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் முழுவதுமே ஒரு பிரம்மாண்டமான தேர் வடிவில் செதுக்கப்பட்டிருக்கிறது. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய தேரில் விண்ணில் உலா வருவதை குறிக்கக்கூடிய வகையில் இந்த கோனார்க் சூரிய கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த தேரின் இருபுறமும் தலா 12 சக்கரங்கள் என மொத்தம் 24 சக்கரங்கள் இருக்கின்றன. 24 சக்கரங்களும் ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை எடுத்துக்க வரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த தேரில் 7 குதிரைகள் மொத்தமாக உள்ளன. இந்த 7 குதிரைகளும் ஒரு வாரத்தின் 7 நாட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு பெருமையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 10 ரூபாய் நோட்டில் இந்த கோவிலினுடைய சக்கரமும் அச்சிடப்பட்டிருக்கிறது. பூரி கடற்கரையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் ஒடிசாவில் அமைந்திருக்கிறது. அன்றாட வாழ்க்கை முறை, போர்க்காட்சிகள், நடன மங்கையர், விலங்குகளின் உருவங்கள் நுணுக்கமாக இதில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. சிற்பங்களின் நுணுக்கம், காந்த சக்தி, கட்டிடக்கலை, பிரம்மாண்ட தேரென இந்த கோவிலை பற்றி சொல்ல ஒரு நாள் போதாது. ஒடிசாவின் மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோனார்க் கோவில் ஒடிசாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒடிசாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் நரேசுடன் செய்தியாளர் வீரகுமார்.